இது கானான் தேசத்து திராட்சை இல்லை, கன்னியாகுமரி திராட்சை. இந்த சீசனில் கடைசி அறுவடையாக இந்த திராட்சையும் பறிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் கொஞ்சம் பறிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் பறிக்கவா வேண்டாமான்னு சொல்லி செடியிலையே வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி எப்படியோ பறிச்சாச்சு. ஆனால் ஒன்று, 400 கிராம் வெயிட் இருக்குது தெரியுமா? மீதி 100 கிராம் தான் அந்த செடியில் இருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் போட்டிருப்பேன். சின்ன சின்ன காய்களாக இருக்கும்போது நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படி இருந்துமே இவ்வளோ வெயிட்டு. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காய்கள் இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. இந்த மாதிரி திராட்சையை பற்றிய நிறைய தகவல்களுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா திராட்சையை பற்றின அனைத்து வீடியோக்களும் 8 வருஷ அனுபவம் எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் தான் வீடியோஸாக அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூடியூப் சேனல் லிங்க்கு பயோவில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பறித்த திராட்சையை பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக கொடுத்து விட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் திராட்சையை வளர்க்குறீங்களா அல்லது இனிமேல் வளர்க்க போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.